ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாறை மீன் வச்சு மீன் புட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து மேலே ஸ்டீமர் வச்சுக்கோங்க. ஸ்டீமரில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற பாறை மீனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எதுவுமே உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணி எடுத்துகிட்டு இதை தனியாக வச்சுக்கலாம். இதில் முள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டை நல்லா குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வதக்கணும். அடுத்ததாக நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற மீனை இதில் ஆட் பண்ணிக்கிட போகிறோம். மீனை முள் இல்லாமல் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஃபிஷ்ஷு ஏற்கனவே நல்லா வெந்ததுனால இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி, உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு எதுலேயுமே நம்ம உப்பு ஆட் பண்ணல. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொத்தமல்லி இலை வேணுனாலும் கொத்தமல்லி இலையும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணி வைக்க வேண்டியதான். பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக துருவின தேங்காய் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக இது கூட நம்ம ஒரு ஹாஃப் லெமன் அதை இது கூட புழிஞ்சு விட்டுக்க போகிறோம். சீட் இல்லாமல் நீங்கள் லெமன் ஜூஸ் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா டேஸ்டான பாறை மீன் புட்டு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.